ब्रह्मचचारिणे निर्विशेषस्य पश्चात्याय देशतारिणे वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत श्री गदाधर शिवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण ओम प्रभु ज्ञानतिमिरान्धस्य। Hare Krishna, Prabhu. Yes, Yes, Prabhu. Prabhu. You need some help? Yeah, வீடியோ வந்து ஆன் பண்ண முடியல, என்னால கேமரா ஆன் பண்ண முடியல. ஓகே, வீடியோ ஆன் பண்ண முடியுமே பிரபு. நீங்கள் முதலே சொல்லியிருந்தேன், ஏன்னா நான் கோஹோஸ்ட் கொடுத்துருக்கலாம். இப்போ கோஹோஸ்ட் நான் கொடுக்க முடியாது, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி இருக்கீங்க. ஸோ யூ கேன் கண்டினியூ பிரபு. லைக் ஓகே, You cannot start your video இல்லை because ஒரே of நிமிஷம். just this. ஐ எம் ஜஸ்ட், கேன் யூ Yes, ப்ளீஸ்? okay. ஓகே, யா, ஓகே பிரபு. ஹரே கிருஷ்ணா. Hare. ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। मुखं करोति वाचालं कृपातम् अहं वन्दे श्रीगुरो दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यमीश्वरम्। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय श्रीगोविन्दाय नमो नमः। ओम तत्सत्। ஹரே கிருஷ்ணா. கூடியிருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். ஸ்ரீமத் பாகவதத்தோட ஒரு ஸ்ரீமத் பாகவதம் பிரம்மசூத்திரத்தோட ஒரு சாரமாக, எல்லா வேத சாஸ்திரங்களோட ஒரு சாரமாக, அதுக்கான பிரம்மசூத்திரத்தோட ஒரு இயல்பான ஒரு விளக்க உரையாக வந்து நம்ம பார்க்கிறோம். அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை ரொம்ப அற்புதமாக சுருக்கி ஆண்டாள் நாச்சியார் வந்து ஒரு 30 பாசுரங்கள்ல நமக்கு வந்து இந்த ஒரு பெரும் பாக்கியத்தை, ஒரு மகோபகாரம் வந்து இந்த என்டையர் மனித சமுதாயத்துக்கே வந்து ஆண்டாள் நாச்சியார் பண்ணியிருக்கா. ஓகே, ஸோ அப்படிப்பட்ட வந்து ஒரு திவ்யமான ஒரு கிரந்தத்தை பத்தி பேசணும். அது வந்து ஒரு மகா சமுத்திரம். ஓகே, அந்த மகா சமுத்திரத்துள்ள என்ன மாதிரி ஒரு நீச்சல்னால வந்து எனக்கு ஏற்கனவே நீச்சலும் தெரியாது. அதுவும் இது போல இருக்கக்கூடிய திருப்பாவை மாதிரி ஒரு மகா சமுத்திரத்துக்குள்ள நீந்தனம் அப்படின்னா அது வாய்ப்பில்லை. அதே மாதிரி அதுல மூழ்கி முத்தெடுக்கணும் அப்படின்னா அதுவும் அதுக்கான எந்த விதமான அர்த்தத்தையும் இல்லை. இருந்தாலும் மூத்த வைஷ்ணவர்களோட கட்டளையினால வந்து இன்னைக்கு வந்து ஒரு கொஞ்ச நேரம் 7வது பாசுரத்தை பத்தி ஒரு வார்த்தைகள் வந்து நம்ம சர்ச்சா பண்ணலாம் அப்படின்ட்டு. ரொம்ப ஒரு திவ்யமான கிரந்தம். ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி மொத்த பாகவதத்தின் சுருக்கி அழகான ஒரு சாரமாக பகவானோட மொத்த லீலைகளையும் அழகா வந்து இன்ஃபேக்ட் 6வது மற்றும் 7வது பாசுரங்கள்ல கிருஷ்ணர் அவதரிச்சதுலேருந்து ஆரம்பிச்சு பிருந்தாவனத்திலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி உள்ள எல்லா லீலையும் வந்து ஆண்டாள் நாச்சியார் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பா. அந்த அளவுக்கு கிருஷ்ணர் பேர்ல ஒரு அலாதி பிரீத்தி தாயா இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட பகவானோட சக்தியின் வெளிப்பாடாச்சு. ஸோ பிரேமா சக்தியின் ஒரு வெளிப்பாடு பூமாதேவி, ஸ்வயம் பூமாதேவி. ஸோ அப்படிப்பட்ட பகவானோட ஒரு சக்தியிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு கிரந்தம் அப்படிங்கிறத வந்து நம்ம பாடுறதுனாலையும் கேட்கறதுனாலையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பகவான் வந்து ரொம்ப ஆனந்தம் அடைகிறார். நேற்று கூட ஸ்ரீமத் பாகவதம் 4வது ஸ்கந்தத்துல பார்த்துட்டு இருந்தோம். ருத்ரகீதத்தை இப்ப பிரச்சேதாஸ்த வந்து பகவான் இது பண்ணும்போது சாயம் பிராத்தக ருத்ரகீதேன அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சேதாஸ்க்கு முன்னாடி பகவான் தோன்றி அப்ப அவர் சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காரணம் என்னன்னா, நீங்க எல்லாரும் வந்து ஒத்துமையோட வந்து இந்த பக்தி யோகத்தை கடைபிடிச்சிருக்கீங்க. உங்களை யாரெல்லாம் நினைச்சிருந்தாலும் அவளுக்கு அவளோட உறவுமுறைகளுக்கு இடையில வந்து ஒரு அற்புதமான ஒரு நட்புறவு இருக்கும், அவளுக்குள்ள ஒத்துமை இருக்கும், யார் பிரச்சேதாசன் நினைச்சிருந்தாலும். அதே மாதிரி இதுக்கான காரணம் என்னன்னா, நீங்க வந்து மகாதேவர் சிவபெருமான் கொடுத்த அந்த ருத்ரகீதத்தை அடிப்படையாக வச்சுட்டு அதை அப்படியே நீங்க பாடி அதை ஃபாலோ பண்ணீங்க இல்லையா? அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இதை யாரெல்லாம் பாடுறாலும் அவளுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட இதே பிரச்சேதாஸ்க்கு முன்னாடி பகவான் தோன்றி அவர் பேச ஆரம்பிக்கும் போதே இதைத்தான் சொல்றார். 4:30
10-11வது ஸ்லோகங்கள்ல இது வரும். So, அப்படிப்பட்ட திவ்யமான கிரந்தங்கள் பக்தர்கள் ஆண்டாள் நாச்சியார் பாடின அந்த கிரந்தத்தை நம்ம பாடுறோம், காதால கேட்கிறோம் அப்படின்னா அது வந்து பகவானுக்கு அதீதமான ஒரு ஆனந்தத்தை கொடுக்கிறது. அதுக்காக அண்ட் மூத்த வைஷ்ணவர்களின் கட்டளை ஏற்று நம்ம வந்து இந்த முயற்சிகளை எடுத்துக்கிறோம். ஓகே, ஒரே ஒரு தடவை நமக்கு அந்த ஒரு அனுகிரகம் வேணுங்கிறதுக்காக திரும்ப அந்த கிசு கிசு பாசுரத்தை வந்து படிக்கிறேன் நான். கிசு கிசு என்றெங்கும் மானை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டில்லையோ பேய் பெண்ணி காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாசனருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டில்லையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலூர் எம்பாவாய். இதை வந்து நம்ம இதை பிரிச்சோம்னாக்கா சரி, திருப்பாவையை பிரிச்சோம் அப்படின்னா முதல் 5 ஸ்லோகங்கள் அந்த ஸ்கிரீன் ஷேரிங் ஸ்டாப் பண்ணிடலாம். முதல் 5 ஸ்லோகங்கள் அது ஒரு செக்ஷன். அதுக்கப்புறம் வந்து 1 அதுக்கு 6லேருந்து அடுத்து ஒரு 15-16 ஸ்லோகங்கள் வரைக்கும் ஒரு 10 ஸ்லோகங்கள் அது ஒரு செக்ஷன். அண்ட் அதுக்கப்புறத்துலேருந்து உள்ள ஒரு செக்ஷன் ஒரு 16 ஸ்லோகங்கள். அந்த மாதிரி 3 பாகமா பிரிக்கலாம். ப்ராடரா பிரிச்சோம் அப்படின்னா அவ்வளோ அழகா வந்து ஆண்டாள் நாச்சியார் வந்து அதை ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கா. அதே மாதிரி நம்ம இப்படிப்பட்ட ஒரு பகவானோட அன்புக்கினிய ஆண்டாள் நாச்சியார் பாடியிருக்கக்கூடிய இந்த பாசுரத்தை நம்ம இன்னும் குளோரிஃபை பண்ணி அதை புகழ்ந்து நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஆண்டாள் நாச்சியாரோட ஒரு வைபவம் அது எவ்வளவு உயர்ந்த வைபவம் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து கடன்பட்டிருக்கோம். அண்ட் இதை வந்து ரொம்ப அழகா கம்பைல் பண்ணியிருக்கிறவர் வந்து வேதாந்த தேசிகர் கோதா ஸ்துதி அப்படின்னு சொல்லி பாடியிருக்கார். மொத்தம் 29 ஸ்லோகங்கள் சமஸ்கிருதத்துல. அவருக்கு வந்து கவி சிம்ஹம் அப்படின்னு திருநாமம், ஒரு பேர், அழகான பேர் உண்டு. அவ்வளவு ஒரு ஆச்சாரியமான ஒரு மகாகவி இவர் வேதாந்த தேசிகர். அவரோட அந்த கோதா ஸ்துதியில ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்திலே வந்து ஆண்டாள் நாச்சியாரை வந்து புகழ்ந்து பாடுறார். அதுக்கான பேக்ரவுண்ட் கதையும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தாயாரை தரிசனம் பண்றதுக்காக, ஆண்டாள் நாச்சியாரை தரிசனம் பண்றதுக்காக இவர் வேதாந்த தேசிகர் அங்க வந்துட்டார். வந்து ஒரு பர்டிகுலர் குட்டீர்ல திருமாளிகை வீதின்னு ஒரு இடத்துல அவர் தங்கி இருக்கார். அந்த வீதியில பிரதோஷ காலம் வந்திருக்கிறது என்ன அப்படின்னு எதுக்காக அப்படின்னா வந்து பகவானையும் தாயாரை ஃபர்ஸ்ட் தரிசனம் பண்ணி, ஆண்டாளை ஃபர்ஸ்ட் தரிசனம் பண்ணி மங்களாசாசனம் புகழ்ந்து பாடுறதுக்காக வந்து வந்திருக்காரு. ஆனா பிரதோஷ காலம், அதனால மௌனமாக இருந்து சரி நம்ம அந்த பிரதோஷ காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணி தாயாரை புகழ்ந்து பாடுவோம் அப்படின்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, அது வந்து வைகாசி விசாக வசந்தோத்சவம் நடக்கக்கூடிய காலம். வைகாசி மாசம் வசந்தோத்சவம் நடக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. அந்த நேரத்துல அந்த காலத்துல அங்க வந்து இருக்காரு. தன்னுடைய தூய பக்தர் அங்க வந்துட்டார் அப்படின்ட்டு தாயார்னால வந்து கர்ப்பகிரகத்துல இருக்க முடியலையா. அதனால தாயார் வந்து உற்சவமூர்த்தியோட ரூபத்துல ஆண்டாள் நாச்சியார் வந்து கிளம்பி வெளியில வந்துடுறா. ஓகே, அந்த வைகாசி வசந்தோத்சவத்தின் போது டெய்லி தாயாரோட வீதி புறப்பாடு இருக்கும். ஒரு ஸ்பெசிபிக் ரூட்ல தான் வந்து ஒரு வழியில தான் வந்து இந்தந்த தெருக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்தந்த வீதிகள் மூலமா அப்படின்ட்டு தாயார தோல்ல திருப்பாதம் தாங்கிகள் வந்து தோல்ல ஏந்திண்டு அவரை தாயாரை வந்து கூட்டின்னு போய் இதுல வெங்கடாஜலபதியோட இதுக்கு முன்னாடி தாயாரை ஸ்தாபனம் பண்ணி அந்த சேவைகள்லாம் நடக்கிறது நார்மல் வழக்கம். அன்னைக்கு ஆனா இன்சிடென்டலி ஒரு நார்மலா போகக்கூடிய அந்த நாடகசாலை வீதி அப்படிங்கிற அந்த வீதியில தான் நார்மலா போவா, தாயாரை கூட்டின்னு போவா. ஆனா அந்த ஒரு வீதியில வந்து ஒரு எதிர்ச்சியாக வந்து ஒரு தவறான ஏதோ ஒரு நடக்கக்கூடாது, ஏதோ ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம், அந்த அசுத்தமான ஒரு அசௌச்ச சூழ்நிலை அந்த தெருவுல. அதனால தாயார அந்த வீதி வழியா கூட்டின்னு போகாமல் அவரை தூக்கின்னு போற பட்டாச்சாரியர் என்ன பண்ணுவா, இவர் வேதாந்த தேசிகர் எந்த வீதியில தங்கி இருக்காரோ அந்த வீதிக்கு வழியா வருவார். ஆக்சுவலி தாயாரோட ஒரு அந்த தன்னுடைய பக்தன் பேர்ல உள்ள ஒரு அன்பு, அதனால வந்து தாயாரே பண்ணின ஒரு ஏற்பாடு அது. தன்னுடைய பக்தர்கிட்ட இருந்து அந்த மங்களாசான சாசனத்தை கேட்கறதுக்கு வந்து தாயாரால வெயிட் பண்ண முடியலையாம். அதனால வந்து தானே வந்து வேகமா வந்துடுறான். அவர் ஊருக்கு வந்தாச்சு, இன்னும் என்ன பத்தி பாடாம அவர் என்னதுக்கு அங்க இருக்காரு, நான் சரி அவர் தான் வரல இல்லையா, நான் போய் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாயாரை தூக்கிட்டு வரா. அந்த வீதிக்குள்ள வரும்போதே வந்து இந்த மங்களவாதியத்தோட
சப்தம் ரொம்ப நல்ல அற்புதமான சவுண்ட். புறப்பாடு வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த சவுண்டை கேட்ட உடனே வந்து வேதாந்த தேசிகர் தன்னுடைய குட்டியிலேருந்து வெளியில வந்து பார்த்தா தாயாரோட கோலம். சார் நான் வந்து வந்து பாடணும்னு நினைச்சாக்க, ஆனா இந்த தாயாரோட இந்த கருணை, ம், இப்ப இங்க வந்து இந்த தெருக்கே வந்திருக்காள், இதுக்கு மேல வந்து தான் வந்து அமைதியா இருக்க முடியாது அப்படின்ட்டு அந்த கட்டத்தில் தான் இந்த கோதாஸ்துதி அப்படிங்கறத வந்து கட 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 கடன் அப்படியே வந்து ஒரு மழை மாதிரி பொழியிறார் தாயார தரிசனம் பண்ணிட்டு. ரொம்ப ஒரு திவ்யமானது. நம்ம ஆண்டாள் நாச்சியாரை பத்தி பாடுறதுக்கு, இந்த பாசுரங்களை பாடுறதுக்கு முன்னாடி இது ரொம்ப ஒரு திவ்யமான ஒரு இது. அதை சொல்லிட்டு நம்ம பாசுரத்துக்குள்ள போவோம். ஸ்ரீ விஷ்ணு சேத்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யம் சாக்ஷாத் சாக்ஷாத் க்ஷமாம் கருணயா கமலா விமான்யம் கோதாம் அந்நிய சரணம் பிரபத்யே. எப்படி குரு பரம்பரால பூர்வாச்சாரியராக ஜெகதாச்சாரியராக இருக்கக்கூடிய ராமானுஜர் வந்து ரங்கநாயகி தாயார்கிட்ட வந்து சரணாகதி பண்ணினாரோ, அதே மாதிரி வேதாந்த தேசிகர் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் நாச்சியாரின் திருவடியில் இந்த உற்சவமூர்த்தி கிட்ட வந்து தன்னுடைய சரணாகதியை சமர்ப்பிக்கிறார். அதுல அவர் எந்த அளவுக்கு ஒரு கவிநயம் வாய்ந்த ஒரு மகா ஆச்சாரியர் அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்லோகம். நார்மலா கற்பக விருட்ச மரம் நம்ம சாஸ்திரங்கள்ல படிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா மரம் அப்படிங்கிற அந்த ஒரு இதுல படிச்சிருக்கோம். ஆனா அந்த மரமே ஒரு கொடியாக கல்பவல்லி, கல்ப ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி. இந்த கற்பக விருட்ச மரம் ஒரு கொடி மாதிரி இருக்கும். சரி, ஒரு கொடி இருக்கு அப்படின்னாக்கா அந்த கொடி வந்து தனிச்சையா நிற்க முடியாது. அதுக்கு வந்து ஏதாவது ஒரு குச்சி வேணும், ஊன்று அந்த உனை வச்சிருப்பான். அப்படி இல்லைன்னா ஒரு மரம் அந்த மாதிரி ஒரு அது படர்ந்துக்கிறதுக்கு வந்து ஒரு இது தேவை, சப்போர்ட் தேவை இல்லையா? அந்த சப்போர்ட் அதுக்கு யாரு அப்படின்னா, யார் பேர்ல வந்து அந்த படம் இருக்கு அப்படின்னா, ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக ரங்கராஜ ஹரிச்சந்தன ஹரிச்சந்தன மரம். ரொம்ப ஒரு திவ்யமான மரம், அற்புதமான வாசனை இருக்கக்கூடிய மரம், ரொம்ப அழகான ஒரு மரம். அந்த ஹரிச்சந்தன மரத்தின் பேர்ல படர்ந்திருக்கான். ஆக்சுவலி அந்த அந்த ஹரிச்சந்தன மரம் யாருன்னா ரங்கராஜன் அப்படிங்கிற ஹரிச்சந்தன மரமா அது. ஸ்வயம் பகவான் ரங்கராஜன், சாட்சாத் பகவான் நாராயணன். அவர் வந்து அந்த ஹரிச்சந்திர மரத்தோட ரூபத்துல இருக்காராம். அதோட அதை ஈக்குவேட் பண்ணி வேதாந்த தேசிகர் பாடுறார். சோ அதே மாதிரி அந்த மரத்துல படரும் பொழுது பொதுவாக நம்ம வீட்லயே எல்லாம் கூட பார்க்கலாம், நம்ம ஊர்ல தோட்டங்கள் வில்லேஜஸ்ல எல்லாம் கூட பார்க்கலாம். இந்த இதுல வேலியில வந்து கொடி படர்ந்தது அப்படின்னாக்கா அது வந்து அவ்வளவு பின்னி பிணைஞ்சு இருக்கும். அதை பிரிச்சு எடுக்கிறதுங்கிறது வந்து சாத்தியமே இருக்காது. அவ்வளவு ஒரு பிணைப்பு இருக்கும் ரெண்டுத்துக்கும். அந்த மாதிரி ரொம்ப 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 நெருக்கமான ஒரு பிணைப்பு யாருக்கும் யாருக்கும் நான் தாயாரான கல்பவல்லி போல இருக்கக்கூடிய தாயாருக்கும் ஹரிச்சந்திர மரம் போல இருக்கக்கூடிய பகவானுக்கும் உள்ள பிணைப்பு அவ்வளவு ஒரு நெருக்கமான பிணைப்பு. ஓகே, இப்ப அந்த ஹரிச்சந்திர மரம் எங்க இருக்கு, எப்படி அது வந்தது, காரணம் என்னன்னா அது இருக்கக்கூடிய இடம் விஷ்ணு சித்தர் அப்படிங்கிற குலத்துல இருக்கக்கூடிய நந்தவனத்துல இருக்கான் அந்த ஹரிச்சந்திர மரம் ஒரு பக்கம், அதே மாதிரி இந்த கல்பகவல்லின்னு ஒரு பக்கம். ஏன் அங்க வந்தது? ஏன்னா அவரோட சித்தத்துல எப்பயுமே பரிபூர்ணமாக இருக்கக்கூடியது யாரு அப்படின்னா பகவான் விஷ்ணு. பெரியாழ்வார் இல்லையா, பெரியாழ்வாரோட ஹிருதயமே அந்த நந்தனம். பெரியாழ்வாரோட ஹிருதயம் பூரா இருக்கக்கூடியது பகவான் விஷ்ணுவோட நாம ரூப குண லீலைகள் வைபவங்கள். இதுதான் வந்து அவரோட ஹிருதயத்தில் நிரம்பி இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த ஒரு உயர்ந்த குலத்தில் அந்த நந்தவனமான அந்த உயர்ந்த விஷ்ணு சித்தர் குலம்ங்கிற அந்த உயர்ந்த நந்தவனத்தில் அவதரிச்சிருக்கக்கூடிய இந்த ஹரிச்சந்திர மரத்தில் பின்னி படர்ந்து இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியார், கல்பகவல்லி போல படர்ந்து இருக்கக்கூடிய அந்த நாச்சியார். ஓகே, அவளோட வைபவத்தை பாடுறார். இப்படி அவளுக்குள்ள இருக்கக்கூடிய நெருக்கம் அதை சொல்லிட்டார். அதே மாதிரி ஆண்டாள் அவதரிச்ச குலம் அண்ட் பகவான் இருக்கக்கூடிய அந்த நந்தவனத்தோட உயர்வு. ஏன் அந்த நந்தவனத்தை தேர்ந்தெடுத்தார்? காரணம் என்னன்னா விஷ்ணு சித்தரோட ஹிருதயத்தில் முழுக்க முழுக்க ஆவிர்வகித்து இருக்கக்கூடியவர் பகவான் மட்டுமே. அப்படிங்கிற காரணத்தினால பகவான் அங்க அவதரிக்கிறார் அந்த மரத்தோட ரூபத்துல. அப்கோர்ஸ் அதாவது அந்த மரத்தோட ரூபத்துல அவர் அங்க தோன்றல. இதெல்லாம் தான் வந்து அவரோட திவ்யமான ஒரு ஆச்சரியமான கவிநயம். ஒரு கவிஞர் வந்து அவரோட கற்பனை அப்படிங்கிறது வந்து எல்லையற்ற அளவுக்கு வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணலாம், பறந்து விரிஞ்சு அவ வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணலாம் வச்சுக்கோங்களேன். அவளுக்கு அந்த ஒரு அதிகாரம் இருக்கு. அதுக்கான ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் வந்து காளிதாசரும் கூட. அப்படிப்பட்ட
அந்த அந்த மாதிரி பின்னி பிணைந்து இருக்கா அந்த யோகா. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் பகவத்கீதை ஆரம்ப காலங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னாக்கா யூஜ் டு கனெக்ட். அந்த அளவுக்கு அவ வந்து க்ளோஸா கனெக்டடா இருக்கா. ஆமா, அவளோட அந்த ஒரு நெருக்கமான அந்த உறவு நமக்கு தெரியாதா? எஸ், திருஷ்யம் நம்மளால பார்க்க முடியாது. ஓகே, நமக்கு நம்ம பார்த்து உணரக்கூடிய அளவுக்கு அந்த நெருக்கமான உறவை வெளிப்படுத்தக்கூடிய பகவானும் தாயாரும் இருக்கா. அப்ப எந்த அளவுக்கு அந்த தாயாருக்கு சாக்ஷாத் க்ஷமாம் கருணையா கமலாவிமான்யம், அவ்வளவு சாக்ஷாத் கருணை, சாக்ஷாத் க்ஷமா, மன்னிக்கும் தன்மையும் அதே மாதிரி கருணையுமே உருவமான அந்த தாயார் இப்படி வந்து பகவானோட பிணைந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடுறார். அதனால எனக்கு வந்து என்னுடைய ஒரே கதி யாரு அப்படின்னா அந்த கோதை நாச்சியார் தாமரை திருவடிகள் மட்டுமே. கோதா அந்நிய சரணக சரணமகம் பிரபத்தே. அதை தவிர தாயாரோட திருவடியை தவிர எனக்கு கதியே கிடையாது. அதனால அந்த தாயாரின் திருவடியில் சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இம்மீடியட்டா சரணடைகிறார். சோ அவ்வளவு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியாரின் பாடல் இந்த திருப்பாவை. ஓகே, இதுல இப்ப பாசுரத்துக்குள்ள வந்தோம் அப்படின்னாக்கா திருப்பாவையில வந்து ஒரு சில பாசுரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா லைக் இந்த கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, அது வந்து அன்னைக்கு வந்து சக்கர பொங்கல் பாசுரம், இது பிரசாதம் தருவாங்க கோயில்லாம், நம்ம ஊர் கோயில்கள்ல எல்லாம். அதனால அதுக்கு சக்கர பொங்கல் பாசுரம் அப்படின்பா. அப்புறம் தைசாத பாசுரம், அது ஒரு நாள் அது ஒரு பாசுரம் வச்சிருக்கா. இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒரு சில நாட்கள்ல உள்ள அந்த பாசுரங்களை ஒவ்வொரு இதோட இந்த மாதிரி ஒப்பிட்டு சொல்லுவா. இந்த 7வது பாசுரம் பாத்தீங்கன்னாக்கா பால் தயிர் மோர் வெண்ணெய், இதுதான் இந்த பாசுரம். ஃபுல்லா வந்து கொலஸ்ட்ரால் ஃபேட் வந்து நிரம்பி இருக்கக்கூடிய, எல்லாமே வெண்மையானது, அதே மாதிரி முழுக்க முழுக்க கொலஸ்ட்ரால் நிரம்பி இருக்கக்கூடியது. இந்த காலத்து டாக்டர் யாராவது பார்த்தா அப்படின்னாக்கா சரி, இது எதுவும் கிட்டே போகாதுங்க இந்த பாசுரத்துக்கிட்டே அப்படின்ட்டுவா. ஸோ இதுல வந்து ஆரம்பிக்கிறது கிச்சு கிச்சு வென்றேன். அந்த ஆனை சாத்தன் பறவை அப்படிங்கிறது என்னன்னா பரத்வாஜ பறவைகள். அந்த பறவை எப்படி இருக்கும்னு என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. சென்னையில வந்து இப்ப எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா பாக்குற ஒரே பறவை எது அப்படின்னாக்கா புறா. நம்ம ஊர்ல இன்னைக்கு எங்க போனாலும் இந்த பிஜிஎன் நெட் வந்து ஒரு அமேசிங் பிசினஸ். பிஜிஎன் நெட் இல்லாத அபார்ட்மெண்ட்ஸ் எங்கேயுமே நம்ம பார்க்க முடியறது இல்லை. எங்கதான் போச்சோ தெரியல. மற்ற பறவைகள்லாம் முழுக்க முழுக்க இருக்கிறது வந்து இந்த கிச்சு கிச்சு சத்தம்லாம் சென்னையில இருந்து போயாச்சு. இப்போ வந்து அந்த புர் 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 அப்படின்னு சொல்லிட்டு இந்த புறா வந்து சவுண்ட் விடும். அதுதான் இந்த காலத்துக்கு இந்த பாசுரத்தை இது பண்ணணும்னா அப்படித்தான் அதை சொல்லணும். ஆனா இதுல ஆயர்பாடியில, அதாவது பிரஜபூமியில ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பேசிக்கலி அதையே வந்து விருந்த விரஜபூமியாக விருந்தாவனமாக அதை இது பண்ணிட்டு கன்சீவ் பண்ணிட்டு தன்னை கோபியோட ஸ்தானத்தில் வச்சுண்டு மற்ற பெண்களை எல்லாம் எழுப்பி பகவானோட சேவைக்காக கூட்டின்னு போறதுக்கு, இந்த மார்கழி விரதத்தை அனுஷ்டிக்கிறதுக்காக கூட்டின்னு போறதுக்கு வரா. இதுக்கு முந்தின பாசுரத்துல ஒரு பெண்ணை எழுப்பியிருக்கா. மொத்தம் 10 பேரை எழுப்ப போறா. இந்த 6வது பாசுரத்துல ஒரு பெண்ணை எழுப்பியிருக்கா. இந்த பாசுரத்தில் இன்னொரு பெண்ணை எழுப்புறா. இதுக்கு முன்னாடி எழுப்பின அந்த பெண் பிள்ளை பார்த்தீங்கன்னாக்கா பெண் பிள்ளாய் அப்படின்னு சொல்லி பாடியிருப்பா 6வது பாசுரத்துல. இந்த பாசுரத்துல வந்து பேய் பெண்ணே அப்படின்னு சொல்லுவா. காரணம் அதுக்கு வரும் அடுத்து. ஸோ இதுல அந்த கிசு கிசு அப்படிங்கிற அந்த சப்தத்துக்கு வந்து நிரக்ஷரம், அதுக்கெல்லாம் வந்து அர்த்தங்கள் அப்படிங்கிறது வந்து அந்த வாக்கியத்துக்கு கிடையாது, அந்த வார்த்தைக்கு கிடையாது. ஆனா அதை வந்து இந்த மாதிரி இதுல பாடல்கள்ல சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு அற்புதமான ஒரு இனிமையை கொடுக்கறது. ஸோ இந்த பரத்வாஜ பட்சிகள்லாம் பேசிட்டே இருக்கான் இல்ல. ஸோ இப்ப பட்சிகளோட சப்தம் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா காலங்காத்தால பொதுவா தன்னோட கூட்டை விட்டு அது இறை தேடுறதுக்கு வந்து கிளம்பும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்னோட ஒண்ணு அதை பேசிட்டு கலந்து ஆலோசனை பண்ணி ஒன்னு ஒரு டைரக்ஷன் போயிட்டு இந்த தேவையான ஆதாரத்தை வந்து தேடி கொண்டு வரதுக்கான அந்த ஒரு முயற்சி காலையில. அதனாலதான் நிறைய நமக்கு வந்து இந்த சவுண்டு கேட்கும். இந்த சவுண்ட் ஒரு பக்கம் ரொம்ப அதீதமா இருக்கு. அது கிச்சு 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 கிச்சுன்னு பேசுற சவுண்டு. சரி, இவ்வளவு சவுண்டு வருதே காலங்காத்தால, டைம் ஆயாச்சு, எழுந்துக்கிற டைம் ஆயாச்சு. ரங்கராஜன் நமக்காக காத்துட்டு இருக்காரு நம்மளுடைய சேவையை ஏத்துக்கிறதுக்காக. நம்ம எல்லாரும் போயிட்டு அவரை எழுப்பி அவருக்கான சேவைகளை பண்ணணுமே. ஆனா நீ வந்து படுத்து தூங்கிட்டு இருக்க, எழுந்துடு அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லி எழுப்புறா. அடுத்த சவுண்டு என்னன்னா அதே பாசுரத்திலே பார்த்தீங்கன்னா கிசுகிசுக்கு என்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம், பெரிய பேரு. இதுக்கு முந்தின பாசுரத்துல பேரரவம் கேட்டில்லையோ அப்படின்னு பாடியிருப்பா. இப்ப வந்து பேச்சரவம் கேட்டில்லையோ, அவ்வளவு ஒரு பேச்சு காலங்காத்தால அந்த பரத்வாஜ பட்சிகளோட பேச்சு. அதனால பேய் பெண்ணே அப்படின்னார். நாமளா நம்ம
ஆஹ் ரொம்ப அதீதமான ஒரு ரஜோகுணத்தோட ரொம்ப தீவிரமான முயற்சிகளை இது பண்றது, ரொம்ப வேக வேகமா நடந்து போறதோ எல்லாம் ஓடுறது, பேய் மாதிரி ஓடுறான் பார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஆக்சுவலி அந்த மாதிரி அந்த சப்தத்தை பிரயோகப்படுத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆஹ் ஏதோ கை இல்லாம கால் இல்லாம தலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அசரீரியான ஒரு இது அப்படிங்கிற ஒரு வாக்கியம் அர்த்தம் கிடையாது. ம் இந்த மாதிரி இடங்கள்ல அந்த பேய் பூதா அப்படின்ற அந்த இது சப்தத்துக்கான ஒரு அற்புதமான அர்த்தம் என்னன்னா, அந்த அளவுக்கு தீவிரத்தன்மை, அந்த செயலில் தீவிரத்தன்மையை காமிக்கிறதுனால அதுக்கு வந்து சொல்றா. சோ இப்ப இந்த பெண்ணை பார்த்து, தூங்குற பெண்ணை பார்த்து பேய் பெண்ணை அப்படின்னு இருக்காளே அப்படின்னாக்கா, அவ்வளவு ஒரு ஆழ்ந்த உறக்கம். இவ்வளவுலாம் நடக்கிறது நம்மளை சுத்தி, பரஜாத பட்சிகள்லாம் பேசிட்டு கடக்கடன் இறையை தேடி கிளம்புறது, அதுவே கிளம்பிடுத்து பேசிட்டு, நீ வந்து இன்னும் தூங்கிட்டு இருக்கே, இப்படி ஒரு டீப் ஸ்லம்பர், இவ்வளவு ஒரு ஆழ்ந்த உறக்கமா, எழுந்துரு அப்படின்னு சொல்லி இந்த சத்தத்துல கூட நீ எழுந்திருக்க மாட்டேங்கிறீ. சரி, வேற என்ன சத்தம் வந்ததுங்க? காசும் பிறவரப்பும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து. ஆஹ் இப்போ இந்த இதுக்கு முன்னாடி இதுக்கு அடுத்த வரியை வந்து சொல்றேன். வாசன் அருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசை படித்த தைரரவம் கேட்டிலையோ. ம் So, கோபிகாஸ்திரிகள் எல்லாம் ரஜபூமியில என்ன பண்றா, அவளோட நித்தியமான ஒரு ஒரு கடமை, நித்திய கடமை அப்படின்னு பார்த்தாக்கா, அவளுக்கு வந்து பால், தயிர், வெண்ணெய், மோர், நெய், இதுதான் வந்து அவளோட வாழ்க்கை. பசுமாடோட இந்த திரவியங்களோட பின்னி பிணைந்தது அவளோட லைஃப். ஸோ காலையில எழுந்து அவ இந்த வெண்ணெய்க்காக அந்த தயிரை கடையிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நித்தியமான கடமை. எப்படி வந்து ஒரு அந்தணனுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா, நித்தியம் 3 தடவை வந்து சந்தியா காலங்கள்ல வந்து சந்தியாவதனம் பண்ணணுங்கிற கர்த்தவியம் இருக்கு. இந்த மாதிரி இப்ப யஜன யாஜன பட்டன பாட்டன இதெல்லாம் வந்து ஒரு கர்த்தவியமாக கொடுத்திருக்காங்க. இது ஒரு தரப்பு வர்ணத்தவர்களுக்கு. ஓகே. இதே மாதிரி இதுல நம்ம வந்து பிரஜவாசிகள் கோபிகைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா, அவளுக்கு இருக்கக்கூடிய கர்த்தவியம் கடமை அப்படின்னாக்கா, பசுமாடை பேணி பாதுகாத்தல் அண்ட் இந்த வெண்ணெய் கடைஞ்சு எடுக்கிறது. அது வந்து காலையிலேயே ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ காலங்காத்தாலேயே வந்து கோபிகைகள் வந்து வெண்ணெய் கடைகிறான். ஸோ அந்த வெண்ணெய் கடையும் பொழுது அவ எல்லா விதமான வைபவங்களுக்கும், அது சொத்து சம்பத்துகளுக்கும் வந்து ஆதாரமாக விளங்கக்கூடியது கோமாதா. ஸோ அந்த கோமாதாவை பாதுகாக்கிறதுனால அவாட்ட சொத்துக்கு நகைகளுக்கெல்லாம் வந்து ஒன்றும் குறையே கிடையாது. ஏகப்பட்ட நகைகளை போட்டு இருக்கா. அதுல என்ன நகை போட்டு இருக்கா அப்படின்னா, காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து. ஸோ நம்ம லேடிஸ்லாம் வந்து இப்ப இந்த காசு மாலை எல்லாம் போட்டுக்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து அந்த காலத்திலேயே இருந்திருக்கு போட்டிருக்கு. விதவிதமான நகைகள், ஆபரணங்கள், அதுல கையில, கால்ல, இடுப்புல, கழுத்துல. ஸோ இந்த ஆபரணங்களை போட்டுட்டு அவ இத கடையிறான். கடையிறதுன்னா இப்ப நம்ம ஊர்ல இன்னும் நிறைய பேருக்கு வந்து, நம்ம இப்ப இந்த ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய சின்ன பசங்களுக்கு எல்லாம் வந்து ஐ திங்க் அந்த வெண்ணெய் கடையிறது, கடைஞ்சு வெண்ணெய் எடுக்கிறது அப்படின்னா அந்த இதுவே தெரியாதுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் உடனே வந்து அந்த சேர்னிங் இது ஸ்டிரர், மோட்டரைஸ்டு ஸ்டிரர்னு வச்சு ஒரு சுத்தி உடனே கொடுத்துட்றா. கேக்கு, விப்பிங்க்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்றா. அதை பார்த்து பசங்க தெரிஞ்சு வச்சிருந்ததுன்னா ஃபைன். ஓகே. ஆனா அங்க விரஜபூமியில வந்து அந்த வெண்ணெயை தயிரை கடையும் போது பார்த்தீங்கன்னாக்கா, பெரும் நீளமான கயறு, அந்த பக்கத்துல ஒரு பெண் கோபிகாஸ்திரி, இந்த பக்கம் இன்னொரு ஒரு கோபிகாஸ்திரி பிடிச்சு 2 பேரும் கையால அதை இழுத்து இந்த பக்கம் இழுக்க, அந்த பக்கம் இழுக்க, கர் 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 அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட். இவ்வளவு ஒரு சவுண்டு கேட்கறது. அந்த சவுண்டுனாலையும் நீ எழுந்திருக்க மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி அவ உடம்புல போட்டு இருக்கக்கூடிய ஆபரணங்களோட சப்தம் வருதே நிறைய, அந்த சவுண்டும் உனக்கு கேட்கலையா? அவ்வளவு ஒரு பெரிய பானையில் வச்சு வெண்ணெய் கடையும் போது பார்த்தீங்கன்னாக்கா, அப்ப மத்தோட சப்தம் எவ்வளவு இருக்கும்? அந்த மத்தோட சப்தமும் கேட்கறதே எங்க? மத்தினால் ஓசைப்படுத்த அந்த மத்தோட சப்தம் கேட்கறது, அதனாலயும் நீ எழுந்துக்க மாட்டேங்கிறிய. அவ்வளவு ஒரு ஆழ்ந்த உறக்கமா? சரி, இவ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. சோ ஒரு பக்கம் அந்த பரத்வாஜ பட்சிகள் கிசு கிசு கிசுன்னு பேசிட்டு அது பறந்து போயிருக்கு. அது ஒரு ஒண்ணு ஒண்ணா கிளம்பி போறது, அந்த சப்தம் கேட்கறது. அவளோட ஆபரணங்கள், கோபிகாஸ்திரிகளோட ஆபரணங்களோட சப்தம், அந்த மத்து அதோட சவுண்டு கேட்கறது. அந்த மத்து இது பண்ணும்போது நம்ம அந்த பெரிய பாத்திரம் பானைக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா, மத்தோட சவுண்டு ஒரு பக்கம், அது ஒரு மாதிரி மெக்கானைஸ்டா இருக்கும் அதோட சவுண்டு. நடுவுல வந்து அந்த அஜிடேஷன்னால அந்த லிக்விட் என்ன திரவம் இருக்கோ அந்த திரவத்தோட சவுண்டு நிறைய கேட்கும். பார்த்துருக்கீங்களா? வீட்லயே வந்து நம்ம நார்மல் சின்ன மத்த வச்சு ஒரு இதை கடைஞ்சோம் அப்படின்னாலே அந்த சவுண்டு வரும். ஓகே. அந்த சவுண்டு இதை விட எல்லாத்த விட அதிகமா இருக்கே.
அந்த சப்தத்தை கேட்டும் நீ வந்து எழுந்திருக்காம இருக்கியே. ஸோ எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ம், இதெல்லாம் ஞாபகப்படுத்துறா. சரி, உனக்கு காதுதான் சரியா கேட்கல போல் இருக்கு. அப்போ நறுமணம், இந்த வாச நறுங்குழல் ஆய்ச்சியர், இந்த இடையர்குல பெண்கள் அந்த வெண்ணெயை கடையும் போது அவளோட அந்த ஆயாசத்தினால அவ தலையில போட்டிருந்த குடுமி பிரிஞ்சு அவிழ்ந்து விழறது. அந்த விழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதுல இருந்து ஒரு நறுமணம், அந்த வாசனை வருது. அந்த வாசனையும் கேட்டு நீ வந்து எழுந்திருக்காம இருக்கியே, ஓ பேய் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோட அந்த ஆழ்ந்த உறக்கத்தை இப்ப இது பண்ணிட்டு பகவானோட, சரி இப்ப நம்ம எழுந்தப்ப என்ன பண்ணணும். இதுக்கு முந்தின ஸ்லோகத்துல கிருஷ்ணரோட அற்புதமான லீலைகள், பூத்தனையோட அந்த லீலையும் சகடாசுரனை வதைத்த அந்த லீலையிலேருந்து ஆரம்பிச்சுட்டு இதுல பாத்தீங்கன்னா நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டு இல்லையோ கேட்டி கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலூர் எம்பாவாய். உம் சரி, முதல்ல வந்து இந்த மாதிரி காரணங்கள் எல்லாம் சொல்லி ஒரு பக்கம் திட்டுறா. உம் இப்படிலாம் கேட்டு இது பண்றது. சரி, ஜென்ரலா நம்ம குழந்தைங்களை எழுப்பும் போது பாத்தீங்கன்னாக்கா காலையில அஹ், ஒரு மாதிரி கம்பைண்டா தான் வந்து குழந்தைங்களை தட்டி எழுப்பணும். ரொம்ப டெய்லி ஹார்ஷா சொன்னோம்னாலும் அவ்வளவுதான். அதே மாதிரி டெய்லி ரொம்பவே வந்து செல்லம் கொடுத்து குழந்தைங்களை எழுப்ப முயற்சி பண்ணோம்னாலும் சரி வராது. ஓகே, அதனால அப்படியே தன்னோட டோனை மாத்தி சரி அப்ப நம்ம எழுந்து எதுக்கு பண்ண போறோம். நாயக பெண் பிள்ளாய், நீ பெரிய மகா நாயகியாச்சே, ரொம்ப ஒரு உயர்ந்த பெண்ணாச்சே நீ. நம்ம எல்லாரும் சேர்ந்து, நாராயணன் இருக்கார், கேசவன் இருக்கார், அதுவும் அவர் வந்து அரூபம் அல்ல மூர்த்தி, அவருக்குன்னு ஒரு ரூபம் இருக்கு. ஸ்வரூபம், ரூப, குண, லீலா, விபவ எல்லாமே இருக்கக்கூடிய அந்த நாராயணனை வந்து நம்ம வந்து சேவை பண்றதுக்காக நம்ம போலாமே, நீ எழுந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் உனக்கு எவ்வளவு தேஜஸ் இருக்கு பாரு, தேசமுடைய தேசமுடையாய் திரவேலூர் எம்பாவே. அதனால உனக்கு எவ்வளவு தேஜஸ் இருக்கு. நீ நம்ம எல்லாரும் சேர்ந்து பகவானோட சேவையில் ஈடுபடும் போது வரக்கூடிய அந்த தேஜஸ் இன்னும் வந்து பெருகுமாச்சு. ஸோ முதல்ல பேய் பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோட ஒரு ஆழ்ந்த உறக்கத்தை குறை காட்டி அதை சொல்லி திட்டிட்டு அதுக்கப்புறம் தாஜா பண்றான். தாஜா பண்ணி சரி எழுந்துக்கு எழுந்திருக்கும் எழுந்திரும், நம்ம கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்தம் இந்த இங்க இங்க கோட் பண்ணியிருக்காளே அந்த சப்தம், இது அப்படியே வந்து நம்ம பாகவதத்துல 10வது ஸ்கந்தம் 46வது அத்தியாயம் 46வது ஸ்லோகம். உத்தவர் வந்து விருந்தாவனத்துக்கு போறார். கிருஷ்ணர் வந்து அனுப்பிச்சு வைக்கிறார் இல்லையா தூதுவராக. முதல் நாள் நந்தமகாராஜோட பவனத்துல அவ எல்லாரையும் மீட் பண்ணிடுறார். 2வது நாள் காலையில அவர் வந்து கோபிகைகளை சந்திக்கிறதுக்காக அந்த முயற்சியில இருக்கும்போது காலையில அவருக்கு வந்து இந்த சப்தங்கள்லாம் கேட்கறது. ரொம்ப நம்ம மிஸ்ஸே பண்ணக்கூடாத ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் அது. ஸ்ரீமத் பாகவதம் 10:46 உத்காயதீனாம் அரவிந்தலோச்சனம் व्रजाङ्गनानां दिवमस्पृशध्वनिः दध्नश्च निर्मन्थन शब्दमिश्रुतो निरस्यते येन दिशाममङ्गलम्. எல்லா விதமான திசைகளிலும் 8-10 திசைகளிலும் இருக்கக்கூடிய எல்லா அமங்கலத்தையும் போக்கக்கூடிய சப்தம் எது அப்படின்னா உத்காயதீனாம் அரவிந்த லோச்சனனை பத்தி எல்லாரும் பாடுறா காலையிலேயே. பகவான் அரவிந்த லோச்சனன் தாமரை கண்ணனை பத்தி எல்லாரும் பாடுறா. வேற என்ன பண்றா, வஜ்ராங்கனானா திவம் அஸ்பிருஷத்வனிகி. அண்ட் அங்க வந்து அவ தத்னஸ்ச நிர்மந்தன சப்தமிஸ்ருதோ, அந்த ததி தயிரை கடையக்கூடிய மந்தனம் பண்ணக்கூடிய அந்த சப்தம் இருக்கே அது, பிளஸ் அவள் அந்த நேரத்தில் அவ அரவிந்த லோச்சனனை பத்தி பாடக்கூடிய அந்த சப்தம், இது ரெண்டும் 10 திசைகளிலும் மேட்டி தேவலோகத்தோட கதவையே தட்டக்கூடிய அளவுக்கு வந்து அந்த பாடல்களும் அந்த சப்தமும் இருக்கு. ஏன் தேவலோகத்து வரைக்கும் அது போறது அப்படின்னா, பாருங்க கிருஷ்ணர் அவதரிச்சு இந்த லோகத்துக்கு வந்தாச்சு, நீங்களாம் இன்னும் வந்து கர்மா ஞானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவலோகத்திலேயே இருக்கீங்க, சொர்க்கலோகத்துல இருந்து இருக்கீங்க, வந்து கிருஷ்ணரோட லீலைகள்ல கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அவளுக்கு நினைவுபடுத்துறதுக்காக விரஜவாசிகள் வந்து அவ்வளவு திவ்யமாக அதை பாடுறா. அந்த மாதிரிதான் அதை வந்து பிக்சரைஸ் பண்ணி பிரசன்ட் பண்ணியிருக்காரு சுக்தேவ் கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜுக்கு சொல்லும்போது. அந்த சீனை வந்து உத்தவர் பாக்குறாரு காலையில. ஓகே, ரொம்ப ஒரு ஆனந்தமான ஒரு நிலை அவருக்கு. அண்ட் ஒரே ஒரு ஃபைனல் இதோட இந்த இதை முடிக்கிறேன். பகவானோட திருநாமம் நாராயணன், பகவானோட ரூபம் மூர்த்தி, கேசவன் அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணியிருக்கா. அந்த ஆண்டாள் நாச்சியார் வந்து இந்த பாசுரத்தை பிரசன்ட் பண்ணியிருக்கிறதே பகவானை புகழ்ந்து பாடி அவரோட நாம சங்கீர்த்தனத்தை புகழறதுக்காக. இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு பாசுரத்தையும் நம்ம பார்த்திருப்பீங்க.
வாயினால் பாடி மனசினால் சிந்திக்க போய விழையும் புகுதருவான் நின்றனவும் தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் அப்படின்ட்டு ஐ திங்க் 4வது பாசுரம் நினைக்கிறது. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அந்த பாசுரத்துல வரும். சோ பகவானின் நாமத்தை பாடுறது அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய அந்த கடமை. நம்ம சம்பிரதாயம் பகவானோட நாமசங்கீர்த்தனத்தை பாடுறதுக்குன்னே பகவானால் நமக்கு உண்டாக்கி தரப்பட்டிருக்கக்கூடிய அது ஒரு சம்பிரதாயம். அதுல அந்த கேசவ நாமம் அப்படிங்கிறத மட்டும் எடுத்துப்போம். ஒண்ணு ஏன் அதை எடுத்துட்டேன் அப்படின்னாக்கா, பகவானோட அனந்த கோடி திருநாமங்கள் பகவானுக்கு. அதுல அந்த கேசவ திருநாமத்தோட ஆச்சரியம் விசேஷம் என்னன்னா, மற்ற நாமங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஐதர் பகவானோட ரூபத்தை விவரிக்கும், அப்படி இல்லைன்னா அவரோட ஸ்வரூபாவை அவரோட தன்மைகளை விவரிக்கும், அப்படி இல்லைன்னா அவரோட குணங்களை விவரிக்கும், அப்படி இல்லைன்னா அவரோட லீலைகளை, அப்படி இல்லைன்னா வைபவங்களை ஏதாவது 1, 2 அந்த மாதிரி. உதாரணத்துக்கு தாமோதரன் அப்படின்னு எடுத்துட்டாக்கா அவரோட ஒரு லீலை வர்ணிக்கக்கூடிய ஒரு திருநாமம் அது. ஓகே, நாராயணா எல்லா நாராங்களுக்கும் அயனமாக உடையவர். வாசுதேவா சர்வத்திர வசதி, அவரோட அந்த எங்கும் வியாபகத்தன்மையை வர்ணிக்கக்கூடிய திருநாமங்கள். இதுல ஆச்சரியம் என்னன்னா, இந்த கேசவ திருநாமம், அதனாலதான் நம்ம டெய்லி திலகம் போட்டுக்கிறதே பாத்தீங்கன்னாக்கா கேசவால இருந்து ஆரம்பிக்கிறோம். கேசவா நாராயணா மாதவான். அந்த திருநாமத்துக்கான ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஸ்வரூப ரூப விபவ லீலா எல்லாமே அடங்கி இருக்கக்கூடியது இந்த திவ்யமான ஒரு திருநாமம், கேசவ திருநாமம். அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு ஸ்தானம் அந்த நாமத்துக்கு. அதுல அந்த வைபவத்தை அந்த கேசவ அப்படிங்கிற நாமத்தை பிரிச்சோம் அப்படின்னா, க அ ஈஷ வ இதி கேசவ. க அப்படிங்கிற அந்த பிரம்மாவை குறிக்கக்கூடியது, அ பகவான் நாராயணர், அண்ட் வ ஈஷா சிவபெருமான். இவா 2 பேரையும், பிரம்மனையும் சிவபெருமானையுமே ஆளக்கூடிய, வஹனா ஆளுபவன், ஆளக்கூடிய அந்த தன்மை உடையவர் ஸ்ரீமன் நாராயணன். அதனால அவருக்கு கேசவன் அப்படின்னு திருநாமம். சோ இதுல அவரோட ஸ்வரூபா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அழகான குடல், முடி, அந்த கருங்குழல் இல்லையா. சோ அதுல அவரோட ரூபத்தை வர்ணிக்கக்கூடிய அந்த ஒரு, அதனால அவருக்கு கேசவன் அப்படிங்கிற அந்த ஒரு திருநாமம். கேசி அப்படிங்கிற அசுரனை வதம் பண்ணினதுனால அவருக்கு கேசான் அப்படிங்கிற அந்த ஒரு திருநாமம். சோ இதுல டைம் ஆயிடுச்சா? Time is almost So, up. ஸோ அவரோட ஸ்வரூப ரூப அண்ட் லீலைகளை வர்ணனம் பண்ணக்கூடிய ரொம்ப திவ்யமான திருநாமம். ஓகே, இன்னைக்கு நமக்கு பகவானோட அனுகிரகம், ஆண்டாள் நாச்சியாரோட அனுகிரகம், வைஷ்ணவாசோட அனுகிரகம் நமக்கு இந்த பாசுரத்தை பத்தி ஒரு சில நிமிடங்கள் அதை பத்தி சர்ச்சா பண்ணக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு. அண்ட் அதை கொடுத்த பரமேஸ்வர் கௌரா பிரபு அண்ட் தமுர்தேஷ் பக்தர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். ஹரே கிருஷ்ணா. வஞ்சா கல்பத்து. Terms of Adhan, we can take